ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா ஒரு சூப்பரான சிக்கன் பிரியாணி தாங்க பார்க்க போகிறோம். அதுவும் சீரக சம்பா அரிசியில் செஞ்ச சிக்கன் பிரியாணிங்க. வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். நான் இன்றைக்கி 1 கிலோ சீரக சம்பா அரிசி எடுத்துருக்கேங்க. சீரக சம்பா அரிசியை ரொம்ப நேரம் ஊற வைக்கக்கூடாதுங்க. தண்ணி ஊற்றி கழுவி எடுத்து வடித்து வச்சிடலாங்க. பிரியாணிக்கு தேவையான பொருளாக ரெடி பண்ணி வச்சுருக்கேன். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஒரு குக்கரில் எண்ணெய் ஊற்றிக்கலாம். கூடவே ஒரு 2 ஸ்பூன் நெய் சேர்த்துக்கலாங்க. எண்ணெய் நல்லா சூடானதும் நம்ம பட்டை வகை போட்டுக்கலாங்க. பட்டை வகை நல்லா பொரிஞ்சு வந்ததும் நம்ம நீட்டு வாக்கில் கட் பண்ணி வச்சுருக்க பெரிய வெங்காயத்தை சேர்த்துக்கலாம். வெங்காயம் வணங்குறதுக்காக கொஞ்சமாக உப்பு போட்டுக்கலாங்க. உப்பு போட்டால் சீக்கிரமாக வெங்காயம் வணங்கி வந்துடும். வெங்காயம் நல்லா பொன்னிறமாக மாறி வரணுங்க. அது வரைக்கும் நம்ம ஃப்ரை பண்ணிகிட்டே இருக்கணும். அப்போ தாங்க பிரியாணியோட டேஸ்ட் ரொம்ப சூப்பராக இருக்கும். சாப்பாடும் சீக்கிரமாக கெட்டு போகாது. நல்லா வெங்காயம் வணங்கிருச்சுங்க. இந்த அளவுக்கு நல்லா முருகலாக வணங்கணும். வெங்காயம் நல்லா வணங்கினதும் நம்ம கழுவி எடுத்து வச்சுருக்க மல்லித்தலை புதினாவை ஆட் பண்ணிக்கலாங்க. நான் இன்றைக்கி ஒரு கைப்பிடி மல்லித்தலை, ஒரு கைப்பிடி புதினா சேர்த்துருக்கேங்க. நல்லா வணக்கிக்கலாம். அப்புறமா நம்ம பிரியாணிக்கு தேவையான மசாலாவை எண்ணெயிலே சேர்த்துடலாங்க. நான் இன்றைக்கி பிரியாணி மசாலா, கரம் மசாலா, மிளகாத்தூள் சேர்த்துருக்கேங்க. இந்த மாதிரி எண்ணெயிலே சேர்க்கும்போது நல்லா கலர் கொடுக்குங்க. மசாலா நல்லா வணங்கினதும் நம்ம அரைச்சி வச்சுருக்க இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒரு 3 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கலாங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டுட்டு நல்லா பச்சை வாசனை போகிற வரைக்கும் நம்ம வணக்கி எடுத்துக்கலாம். இப்போது கட் பண்ணி வச்சுருக்க 3 தக்காளி பழத்தை சேர்த்து வணக்கிக்கலாங்க. தக்காளி நல்லா வணங்கி வந்ததும் ஒரு 5-6 பச்சை மிளகா சேர்த்துக்கோங்க. உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி. நம்ம போட்டிருக்க மசாலா, தக்காளி எல்லாம் நல்லா வணங்கி வந்ததும் ஒரு 100 கிராம் அளவுக்கு நான் தயிர் சேர்த்துக்கிறேங்க. புளிப்பில்லாத தயிர் சேர்த்துக்கிறேன். தயிர் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுறலாம். தயிர் சேர்த்துட்டு ஒரு 5 நிமிஷத்தில் நம்ம கழுவி எடுத்து வச்சுருக்க சிக்கனை அதில் சேர்த்துக்கலாங்க. நான் இன்றைக்கி 3/4 கிலோ சிக்கன் எடுத்துருக்கேங்க. 1 கிலோ அரிசிக்கு. சிக்கனை போட்டுட்டு நல்லா கிளறி விட்டுறலாங்க. அந்த மசாலாலேயே ஒரு 5 நிமிஷம் நல்லா வேகட்டுங்க. சிக்கன் நல்லா வணங்கினதும் நம்ம பிரியாணிக்கு தேவையான தண்ணி ஊற்றிக்கலாங்க. நான் இன்றைக்கி தண்ணி அளவு எப்படி எடுத்துருக்கேன்னா, அரிசி எந்த பாத்திரத்தில் அளந்தனோ அதில் 1.5 மடங்கு தண்ணி ஊற்றிருக்கேங்க. தண்ணி ஊற்றி கலந்து விட்டுட்டு தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாங்க. நம்ம ஏற்கனவே கொஞ்சம் உப்பு போட்டிருக்கோம். இப்போ எவ்வளோ தேவையோ நம்ம பார்த்துட்டு போட்டுக்கலாங்க. தண்ணி கொதிச்சு வர வரைக்கும் ஒரு 5 நிமிஷம் மூடி வச்சிடலாங்க. இப்போ நல்லா தண்ணி கொதிச்சிருச்சு. இப்போ நம்ம கழுவி எடுத்து வச்சுருக்க சீரக சம்பா அரிசி இதில் சேர்த்துக்கலாங்க. அரிசியை போட்டு நல்லா கலந்து விட்டுட்டு ஒரு 1/4 லெமன் மட்டும் புழிஞ்சு விட்டுக்கலாங்க. நம்ம பிரியாணிக்கு ஏற்கனவே தக்காளி, தயிர்லாம் சேர்த்துருக்கனால 1/4 லெமன் மட்டும் போதுங்க. லெமன் சேர்த்துட்டு நல்லா கிளறி விட்டுட்டு குக்கர் மூடியை விசில் போடாமல் மூடி வச்சிடலாங்க. ஹை ஃப்ளேமில் ஒரு 5 நிமிஷம் மட்டும் வச்சுட்டு ஓப்பன் பண்ணி பார்த்தா தண்ணியும் அரிசியும் ஒரே லெவலாக வந்திருக்குங்க. அந்த நேரத்தில் நம்ம குக்கர் மூடியை போட்டு ஒரு 10 நிமிஷம் மட்டும் தம்மில் வச்சுட்டு எடுத்துட்டோம்னா சூப்பரான சிக்கன் பிரியாணி ரெடிங்க. பாருங்கள் நீங்களே, கறியும் அரிசியும் எவ்வளோ நல்லா வெந்து உதிரி உதிரியாக வந்திருக்குன்னு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் ஒரு